Hello friends, welcome to Gigi's Daybook. இன்னைக்கு நாம குயிக்காக 10 மினிட்ஸில் தயார் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான சிம்பிளான இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் மசாலா ரைஸ்க்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா பவுடரும் தயார் செய்ய போகிறோம். இந்த மசாலா பவுடரை 1 month வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மசாலா பவுடர் மட்டும் இருந்தால் போதுங்க, ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு லஞ்சை தயார் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா ரைஸ்க்கு நம்ம ஸ்பெஷலாக எந்த சைட் டிஷ்ஷும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. வெங்காய தயிர் பச்சடியோ இல்லைனா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோ நம்ம சேர்த்து இந்த ரைஸோட சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகும். சரி, வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல இந்த ரைஸ் செய்யறதுக்கு தேவையான மசாலாவை தயார் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் நல்ல செவக்க வறுத்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். இங்கே நான் 4 வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி நான் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதுங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் நம்ம வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதிலையே நமக்கு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் குறைஞ்சிடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம பவுடர் எடுத்து வச்சுட்டு மீதியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பொரியலுக்கெல்லாம் கூட மேல் பொடியாக இதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்ல ருசியாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு மஷ்ரூமும் ஸ்வீட் கார்னும் குடைமிளகாயும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதே மசாலா பொடியை வச்சு நீங்கள் அவரைக்காயில் கூட செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொரியலுக்கு கூட இதை மேல் பொடியாக நம்ம சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு வாணலியை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மஷ்ரூமை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க நம்ம வதக்கிக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சு வதக்கிடாதீங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்னை இதில் நான் சேர்க்குறேன். ஸ்வீட் கார்ன் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் 1 கப் அளவுக்கு கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கலாங்க. கூடவே தேவையான அளவு மசாலா பவுடர், இங்கே நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜிலேயே சேர்த்துக்கலாம். காய்கறிகள் ரொம்ப மசிய வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த காய்கறியோட க்ரன்ச்சினஸ் இருக்கணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டைம் எடுக்காமல் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ரெகுலர் சாதத்தை தான் இங்கே சேர்க்குறேன். நீங்கள் இதையே பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாமனே ஒன்ன காணாம வட்டியில் சோறும் பொங்காம பாவினா பருத்தி மாறா போனேனே, காகந்தா கத்தி போனாலும் கதவுதா சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே, ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியே ஓம் பேர் சொன்னேனே, ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே ஓம் பேர் சொன்னேனே, அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே, முத்து மாமா என்ன விட்டு
விட்டு போகாதே, ஏ ஒத்த உசுறு போனா மீண்டும் வாராதே. அவ்வளோதாங்க. சாதம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா நம்ம பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்ம ருசியான மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் மசாலா ரைஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.